Hi friends, அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமன்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தி குருமா. ஓகேவா, சிம்பிளாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு மகளிர் தினம். ஓகேவா, மகளிர் தினம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, அம்மாவுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கோ, இந்த மாதிரி யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? ஓகேவா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் நான் சொல்ல வர்றது, ஆண்கள் அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு பார்ட் வந்து கன்ஃபார்ம் பெண்கள் இருப்பாங்க. அவங்க அம்மாவாகவோ இல்லை அக்காவாவோ தங்கச்சியோ இல்லை ஒய்ஃபோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் பெண்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்றைக்கி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள விமன்ஸு அடுத்தவங்களுக்கு விஷ் பண்ணாலும், ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தானே அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கூட ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் அம்மாவுக்கோ. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு எனி டைம் வந்து அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, கிச்சனில் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்றைக்கி விமன்ஸ் டேம்மா, அதனால் ஹாப்பி விமன்ஸ் டேன்னு ஒரு சாக்லேட் கொடுத்து விஷ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு பூ வாங்கி கொடுத்து கூட ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லலாம், ரோஸ் வாங்கி கொடுத்து சொல்லலாம். உங்களுக்கு என்ன இதில் விஷ் பண்ணுறதுக்குன்னு விஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், அதனால தான். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. பரவாயில்ல, நமக்கு விமன்ஸ் டேவுக்கு நம்ம வீட்டுக்கார் விஷ் பண்ணிட்டாரு, நம்ம பையன் விஷ் பண்ணிடுச்சு. பையன் தான் விஷ் பண்ணணும்னு இல்லை, பொண்ணும் வந்து நம்ம அம்மாவோ இல்லை நமக்கு ஃப்ரெண்டோ யாருக்கும் வேணாலும் விஷ் பண்ணலாம் விமன்ஸ் டே. ஓகேவா, ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் இன்றைக்கி பெண்கள் வந்து சாதனை படைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயும் சம உரிமை இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இன்னும் சின்ன சின்ன இது வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாலும், நிறைய துறையில் இன்றைக்கி பெண்கள் ரொம்ப சாதனை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளே வந்து நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா, அதனால் பெண்கள் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க. பி ஸ்ட்ராங். ஓகே, எல்லாமே ஒரு சிங்கப்பெண். ஓகேவா, நம்ம அம்மாவாக இருந்தாலும் அவங்களும் ஒரு சிங்கப்பெண், அது மாதிரி உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு சிங்கப்பெண். அந்த மாதிரி ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறது, நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணியிருக்கேன். என் பசங்க எனக்கு விஷ் பண்ணாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு அது ஒரு இது தானே, ஹாப்பி விமன்ஸ் டேம்மா அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்குங்க. ஓகே, இதை தான் வந்து நான் மகளிர் தினத்துக்கு என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.